வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மார்ச் மாதம் 5ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். லண்டனில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் ஈழத்தமிழர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லண்டனின் பிரிதொரு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவி தொகைகளை மேலும் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானிய அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற பல்வேறு நலத்திட்டங்களை குறைப்பதற்கும் அதன் மூலம் பல பில்லியன் பவுண்ட்ஸை சேமிப்பதற்குமான திட்டம் ஒன்றை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற செலவுகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேலும் பல நலத்திட்டங்களை குறைப்பதற்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதற்கான அனுமதியினை திரைச்சேரி இன்று வழங்கியிருக்கிறது. யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் OBR சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதாவது ஆஃபீஸ் ஆஃப் பட்ஜெட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படுற அந்த அமைப்புக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை. அதே நேரம் இந்த மாத கடைசியில் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லி, அதாவது வசந்த கால அறிக்கை என்று சொல்லி ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்கின்றார். அந்த அறிக்கையில் இது சம்பந்தமாக முழுமையான விவரங்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்ன நலத்திட்டங்கள் குறைக்கப்பட உள்ளன, எவ்வளவு தொகையால் குறைக்கப்பட உள்ளன, இது போன்ற விவரங்களை ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்டில் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவில் உள்ள முன்னணி வங்கிகளில் ஒன்றாகிய சாண்டண்டர் வங்கி ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கிறது. இந்த முடிவு காரணமாக அதனுடைய 14 மில்லியன் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது. எனவே உங்களுக்கு சாண்டண்டர் வங்கியில் அக்கவுண்ட் இருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமானது. அப்படி இல்லாவிட்டாலும் கூட ஏனைய வங்கிகளும் இதே போன்ற ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த தகவல் எல்லோருக்கும் முக்கியமானது. அதாவது சாண்டண்டர் வங்கி என்ன முடிவெடுத்திருக்கு என்று சொன்னால், வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புகின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் அதனை நிறுத்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 விதமான சேவைகளுக்கு அவர்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகின்றார்களாம். அந்த சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், மே மாதம் 12ஆம் திகதியிலிருந்து, இந்த வருடம் மே மாதம் 12ஆம் திகதியிலிருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் சர்வீஸை நிறுத்துவதற்கு சாண்டண்டர் வங்கி முடிவெடுத்திருக்கிறது. அதே நேரம் OTP போன்ற வழமையான சேவைகள் இடம்பெறும் எனவும், மேலதிகமாக அனுப்பப்படுகின்ற டெக்ஸ்ட் மெசேஜ்கள் தான் நிறுத்தப்படும் என்று சொல்லியும் சாண்டண்டர் வங்கி அறிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் கண்டிப்பாக ETA எனப்படுகின்ற இலத்திரனியல் அனுமதி பத்திரத்தை எடுத்திருக்க வேண்டும். அதாவது எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன், அதனுடைய சுருக்கம் தான் ETA. இது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து கட்டாயமானது. ஆனால் அதனை இன்றிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மார்ச் மாதம் 5ஆம் தேதி இன்றிலிருந்து நீங்கள் அதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. மிக சர்வசாதாரணமாக பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்துக்கு சென்று நீங்கள் உங்களுக்கான ETA விண்ணப்பிக்க முடியும். இதற்கான கட்டண தொகை 10 பவுண்ட்ஸ். ஒரு தடவை நீங்கள் ETA எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது 2 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் என சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் அரசாங்கத்தினுடைய இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளில் வசிப்பவர்களில் ஐரோப்பிய குடியுரிமை கொண்டவர்கள் மற்றும் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு விசா கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு தான் இந்த ETA செல்லுபடியாகும் என சொல்லப்படுகின்றது. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் பிரித்தானியாவுக்கு வாரத்துக்கான அனுமதி உடையவர்களுக்கு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஏனைய நாடுகளுக்கு இந்த ETA சிஸ்டம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து வருபவர்கள் ஏற்கனவே ETA எடுத்து தான் பிரித்தானியாவுக்கு வர முடியும். இப்போ இந்த நடைமுறை ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமுல்படுத்தப்படுகிறது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து.
இது சம்பந்தமாக மைக்ரேஷன் அண்ட் சிட்டிசன்ஷிப் அமைச்சர் சீமா மல்கோத்ரா தெரிவிக்கும் போது, இந்த இலத்திரனியல் அனுமதி பத்திரமானது பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பை மேலும் அதிகரிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த இடி என்றது ஒரு விசா கிடையாது, யூகேக்கு வரத்துக்கான விசா கிடையாது. நீங்கள் விசா செப்பரேட்டாக எடுக்கணும், விசா எடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கணும். இது ஒரு இலத்திரனியல் அனுமதி பத்திரம் மட்டும்தான். இப்போ உதாரணமாக நீங்கள் போர்டரில் வரைக்குள்ள உங்களுடைய பயணத்தை இலகுவாக்குறதுக்கான ஒரு நடைமுறை தானே தவிர இது விசா கிடையாது. லண்டனில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெற்கு லண்டனில் இருக்கின்ற ஸ்டாக்வெல் டியூப் ஸ்டேஷன் அதற்கு அருகாமையில் இருக்கின்ற பாரடைஸ் ரோட் என்று சொல்லப்படுற ஒரு தெருவில் நடந்திருக்கு. நேற்று 4ஆம் தேதி நேற்று மாலை 3:21 அளவில் இந்த 16 வயதுடைய சிறுவன் மீது துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கிறது இனந்தெரியாத நபர்களால். இதனால் சம்பவ இடத்திலேயே அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கின்றார். முதலுதவி படையினர் விரைந்து சிகிச்சை அளித்த போதிலும் கூட அந்த சிறுவனுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. இதேவேளையில் உயிரிழந்த சிறுவனுடைய பெயர் மற்றும் புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இவர்தான் அந்த சிறுவன். உயிரிழந்த இந்த சிறுவனுடைய பெயர் லத்தனியல் பியூரல் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிறுவனுடைய குடும்பத்தினருக்கு இப்பொழுது உளவியல் ஆற்று சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. லண்டனின் பிரிதொரு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் ஈழத்தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெற்கு லண்டனில் இருக்கின்ற ரோஸ்கில் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல. இந்த ரோஸ்கில் எங்கே இருக்குன்னு சொன்னால், சட்டன் நகருக்கும் மோடர்ன் நகருக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த ரோஸ்கில் பகுதி. இதற்கு அருகாமையில் உள்ள கிரீன் லேன் இந்த பகுதியில் தான் நேற்று முன்தினம் 3ஆம் தேதி மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் இந்த விபத்து நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 49 வயதுடைய ஈழத்தமிழர் ஒருவர் வீதியை கடக்க முற்பட்ட வேளையில் வேகமாக வந்த கார் ஒன்று அவர் மீது மோதியதில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது. மாலை 6:50 அளவில் உடனடியாகவே போலீசாருக்கும் முதலுதவி படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சட்டன் போலீசார் தகவல் தெரிவிக்கின்ற போது தங்களுக்கு மாலை 6:51 அளவில் அவசர தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், தாங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து குறிப்பிட்ட அந்த நபரை காப்பாற்ற முயற்சி செய்ததாகவும், இருந்த போதிலும் கூட சிகிச்சைகள் பலனின்றி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக சட்டன் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு உயிரிழந்த அந்த ஈழத்தமிழர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி கருணாகரன் என்று சொல்லப்படும் 49 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையாவார். 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவர் விபத்துக்கு உள்ளான பகுதிக்கு அருகில் தான் இவருடைய வீடும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த விபத்து சம்பந்தமாக இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை. சட்டன் பகுதி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.